டைம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எனக்கு வந்து இது பிட் ஆஃப் இமோஷனல் மூமெண்ட். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக வருவோம். இது வந்து ஒரு கடைசி படம் லாஸ்ட்டு அப்படின்ற இமோஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் வர்றதுக்காக பார்க்குறோம். அண்ட் நாஸ்டாலஜியாகவும் இருக்குது. எனக்கு அந்த தளபதி அந்த மியூசிக்கோட தளபதி வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எப்படி வரப்போ தெரியல, இண்டஸ்ட்ரியில் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸைட்டடாக இருக்குது, பார்க்கணும். லாஸ்ட் படம் அதை பற்றி நான் இன்னைக்கு இருக்கிற 2Kலாம் இப்போ வந்த லியோ மாஸ்டர்லாம் பார்த்தவங்க நாங்கள் அணிலேருந்து காதலுக்கு மரியாதையிலேருந்து ஃபேன்ஸ் நாங்கள்லாம். லாஸ்ட் படம் சொல்லாதீங்க, அது சொன்னால் இமோஷனலாக இருக்குது. இனிமேல் எல்லாம் சட்டசபையில் தான் பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்ட. இனிமேல் தேட்டர்ஸ் நம்ம கம்மியாகிடும் போல இருக்குது, சட்டசபை தான் நிறைய பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இமோஷனல் மூமெண்ட். அவரோட திரையரங்கில் வந்து அவர் டான்ஸை பார்க்கறதுக்குன்னே ஒரு தனி கூட்டமே வந்து அவங்க எல்லாமே சேர்ந்து ஆடுவாங்க. அது இதுக்கப்புறம் வந்து அதை நிறைய மிஸ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக அந்த இதா திரும்பி வரவே வராது. அந்த அவுராவும் வேறு யாருக்குமே வராது. அதுக்கப்புறம் அந்த அவுரா வந்து இனிமேல் கிரியேட்டே ஆகாது இந்த இண்டஸ்ட்ரியில். அது ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் ரோகிணிக்கு வந்து செலிப்ரேஷனுக்காக தான் மெயினாகவே இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் ஒரு 6 மந்த் முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ணியிருந்தோம். ப்ரீ பிளானிங்காக வந்து காரில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணி ரோகிணி முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு தளபதியோட லாஸ்ட்டு மூவி வேறு இது நல்லா செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கோம். நல்லா எஃபர்ட் போட்டு படம் நல்லபடியாக வரும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆன்லைனில் படம் ரிலீஸ் ஆகாமே நாங்கள் யாரும் ஆன்லைனில் பார்க்கல. எல்லாம் ஒரே ரீசன் என்னென்னா நம்ம தேட்டரில் பார்க்கணும். லாஸ்ட் மூவி நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். தேங்க்யூ. இது எல்லாமே தளபதிக்காக தான். அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. லாஸ்ட் டைமே இதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எலெக்ஷன் டைம்ல ரேப் பண்ணோம். எலெக்ஷன் டைம்ல ரேப் பண்ணது நிறைய இஷ்யூஸ்லாம் ஆச்சு. லாஸ்ட் டைமே பண்ணணும்னு நினைச்சிருந்தோம் நாங்கள் இதை. பிடிச்சிக்கூடா ஆக்சுவலாக அது எலெக்ஷன் டைம் அப்போ பண்ணோம். ஆனால் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆகி கேஸ் ஆகி அதெல்லாம் பிரிக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதை பிரித்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படி இதை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த டைமில் பண்ணிட்டோம். ஆனால் அப்போவே பிளான் பண்ணி எடுத்து வந்து பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். அது எதுவுமே வந்துட்டோம். நல்லா வரவேற்பும் கிடச்சது. சந்தோஷமாக இருக்குது. அது தளபதிக்காக எல்லாமே அவர் ஒருத்தருக்காக லாஸ்ட்டாக பண்ணுறது. இதுக்கு மேலே என்ன பண்ணாதனால அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறது அவள் தான் ஒரு விஷயமா இல்லை. எல்லாரும் கேட்டாங்க எவ்வளோ செலவு பண்ணதெல்லாம் கேட்டாங்க. தளபதிக்காக லாஸ்ட்டாக நடிக்கிறாரு. அதுக்காக அவருக்காக பண்ண வேறு யாருக்கு பண்ணார். நம்மளுக்கு எவ்வளோ பண்ணுறாரு அவர் இப்போ சேம் ஆகி. அவருக்காக நம்ம லாஸ்ட்டாக ஒன்றே நம்ம பண்ணிக்கணும். அவள் தான் ஒரு ஃபேன்ஸாக. படம் வரும்போது வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் விடும்போது புக் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்மளால பண்ணவும் முடியாது. அந்த தரம் அதை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பேசி கொஞ்சம் அளவு வச்சிடாதீங்க. சென்டிமெண்டா பேசி சந்தோஷமாவே போயிடுறோம். அது ரொம்ப ஃபீலிங்ல தான் இருக்கும். அதை சந்தோஷப்பட்டு இங்க எடுத்து வந்திருக்கோம். அவ்வளவுதான். படம் முதல்ல வெளியிடாதே ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இல்ல எல்லாமே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜயோட வரல, அதனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜான், என்னோட பேர் ஜான். நான் ஆவடியில இருக்கேன். நான் நம்ம மொபைல் ஷாப்பும் இருக்கு. தேங்க்யூ. எங்களுக்கு போனாட்டி படம் வெளியிடாதது. என் பேர் செந்தில்குமார். என் பேர் செந்தில்குமார். நாங்க ரோன் தியேட்டருக்கு வந்துடுறோம். எப்பவுமே தளபதி படம் நாங்க இங்க தான் பார்ப்போம். முதல் விஷயம் நான் ஒன்னேன்னு சொல்லிக்க விரும்புறேன். போனாட்டி யாராவது தடை பண்ணாங்களோ அவங்களுக்கு மிக்க நன்றி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எதனால்னா எங்க ஜோசப் சிஎம் விஜய் அவர்கள் பேரோட டைட்டிலோட வந்ததுக்கு அவங்க தான் மிக்க காரணம். அவங்களுக்கு மிக்க நன்றி நாங்க சொல்லிக்கிறோம். எத்தனை தடை வந்தாலும் எத்தனை லீக் பண்ணாலும் எங்க தளபதி ஃபேன்ஸ் எப்பவுமே நாங்க இருப்போம். எங்க தளபதிக்கோசம் நாங்க உயிரை கொடுப்போம். இனிமே நாங்க நிற்போம்.